உலகில் பிறந்து சிறந்த மொழியை சிறந்த நம் தாய்மொழியாம் தமிழ்மொழிக்கு நன்றிகளை அவையில் கூடியிருக்கும் அனைத்து நல்வுள்ளவர்களுக்கும் அன்பார்ந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது அரியன் வர்மக்கலையாசம் சமம் சிவவாக்கியர் நிறைய அமர்ந்திருக்கக்கூடிய பாஷாயா இன்னும் வெளியூருக்கு வந்திருக்கவங்க கர்நாடகா வந்தவங்க எல்லோருக்கும் பேர் சரியா தெரியல. அவன் எல்லோருக்கும் வந்து நான் முதற்கு பண்ணி வச்சுக்கிறேன். அவையில் கொடுக்க அக்கறை நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து 5 நாள் பேச முடியும் தொடர்ந்து. என்ன 2 நிமிஷத்துல பேச விடுறாங்க, என்ன பேசுறது தெரியல. இதே போன ஃபங்க்ஷன் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் 60 பேர் வாங்கினாங்க. இந்த இடத்துல என்னுடைய வர்மக்கலையில நான் சொல்லி கொடுத்து கேக்குது எல்லாருக்கும் கேக்குதுங்களா? என்னுடைய ஸ்டூடெண்ட்டுங்க 60 பேர் வாங்கினாங்க. இன்னொரு ஒசூர்ல இது வந்து ரொம்ப கம்மியா தான் தெரியுது எனக்கு. போன பயங்கர கிராண்டா இருந்துச்சு. மேலும் இன்னும் கிராண்டா வளரணும்னு நான் வந்து நம்ம இங்கிலீஷ்ல போய் வந்து நான் வாழ்க்கையில தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் வந்து தன்னை வந்து முன்னிறுத்தி, அதாவது செயலாக்கமே இல்லாதவங்க முன்னிறுத்துறாங்க, செயல்திறமை இருக்கவும் முன்னிறுத்தத்துக்கு யோசிக்கிறாங்க. இந்த இடத்துல பாருங்க, ஒரு குறிப்பிட்டவங்க தான் தன்னை திறமையை வந்து முன்னுக்குழு நிறுத்தி இன்னைக்கு இப்படி ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து முன் வர்றது பெரிய விஷயமா தெரியுது. அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நீங்க வந்து அந்த விஷயத்த வந்து நீங்க வந்து பகிரணும். அதான் சிறப்பு. வந்து ஐயா வந்து தர்மத்தை பத்தியும் கன்னடத்தில் சொன்னார். ஆக்சுவலி வந்து தங்கச்சி வந்து இங்கிலீஷ்ல பேசினாங்க, ஐயா வந்து கன்னடத்தில் பேசினாரு, நான் தமிழ்ல பேசுறேன். எல்லாரும் தமிழ் புரியும் இல்லையா? ஓகே ரைட். நான் 2 நிமிஷம் மட்டும் பேசிக்கிறேன். நான் 2 நிமிஷம் பேச முடியுமான்னு தெரியல. ஐயா வந்து தர்மத்தை பத்தியும் உடலை பத்தியும் பேசினாரு. பொதுவா இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நான் வந்து ஒரு வைத்தியர்ன்றதுனால நான் மருத்துவத்தை பத்தி 2 வார்த்தை பேசிட்டு போறேன். ஏன்னா எங்க போனாலும் அதை பேசக்கூடிய இடத்துல நான் நிக்கிறேன். ஏன்னா பல பேருக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல இது வரைக்கும் ஒரு 2000 மாணவர்களை உருவாக்கி இருக்கிறேன் வர்மக்கலையில மட்டும். எப்படியாப்பட்ட மக்கள் வந்து 20 வருஷம் ஆச்சு நான் முடிஞ்சு 20 வருஷம் ஆச்சு நான் கை தூக்கி சொன்னாங்கன்னா, இந்த இடத்துல கூட யாராச்சும் இருந்தா சொல்லுங்க, 5 மினிட்ஸ்ல கை தூக்க வச்சு காட்டுவேன், முடி வச்சு காட்டுவேன். என் திறமையை வந்து நான் சொல்றதுக்கோசம் நான் சொல்ல வரல. அந்த கலையின் அருமையை பத்தி நான் உங்களுக்கு தெரிவிக்கணும். நிறைய பேர் வர்மக்கலை என்னன்னு தெரியாதுங்கிறதுனால அதை தெரிவிக்கக்கூடிய வண்ணமா தான் இந்த இடத்துல இந்த வார்த்தை பேசுறேன் தவிர என்னை முன்னிறுத்துவதற்கு அல்ல. சரிங்களா? முதல்ல வந்து நீ நிறைய பேர் பார்க்கிறோம், நிறைய பேர் வந்து கண்ணுக்கு வந்து கண்ணாடி போட்டுருக்காங்க. என்னால வந்து மனிதன் வந்து கண்ணாடி போடுறான் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்ட ஜீவராசி 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்கு. இந்த 84 லட்சம் ஜீவராசிகள் மனிதனை தவிர எந்த ஜீவராசியும் கண்ணாடி அணிவதில்லை. நடுவில் குரூப்ல பேசலாம், எனக்கு கொஞ்சம் கான்செப்ட் மாறி போயிடும். அது என்ன அப்படின்னா, மனிதனுடைய அன்றாட வாழ்வில் முறை சரியில்லாததால் தான் 84 லட்சம் ஜீவராசிகள் மனிதனை தவிர 2 ஜீவராசியும் கண்ணாடி போடாம இருக்குன்னா, எல்லா ஜீவராசியும் இயற்கையோட இணைந்து வாழுது. சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்திருக்கக்கூடிய எல்லா ஜீவராசியும் பாருங்க கண்ணு நல்லா இருக்கும். மனிதன் மட்டும்தான் சூரிய உதயத்திற்கு அப்புறமா எழுந்திருக்கிறான். எல்லா பறவைகளும் பாருங்க 6 மணிக்குள்ள போய் கூட்டு கடைஞ்சிரும். ஆனா மனிதன் விடிய நேரத்தில் 6 மணி தான் படுத்து தூங்குறான். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, வாழ்வில் முறை மாற மாற உடம்பு வந்து கண்ணு மட்டுமல்ல, என்ன சொல்லுவாங்க பெரியவங்க அப்படின்னா, தொந்தியும் தொப்பையும் ஏறடா காகமும் கழுவும் தின்பத்து தாடாம்பாங்க. யாருக்கெல்லாம் வந்து இந்த மார்பகத்தை தாண்டி வயிறு உள்ளதோ அவங்களும் ஆரோக்கியம் குன்றவன்னு சொல்றாங்க பெரியவங்க. நான் சொல்லல, முன்னோர்கள் சொல்றாங்க. அப்போ தொந்தி மரணத்தின் தந்தின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஏதோ வந்தோம், ஏதோ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வந்தோம் போனோன்றது இல்லாம இந்த இருக்கக்கூடிய ஒரு சில மணித்துறையில வந்து தங்கமான மணித்துறையை மாற்றி கொடுக்கணும் சில விஷயங்கள்லாம் சொல்றேன். அதாவது இன்னைக்கு குழந்தைங்களுக்கு நம்மளோட வைத்தியம் என்பது நமக்கு வந்து பெரிய இதை விட நம்மளுடைய அடுத்த சங்கதிகளுக்கு வந்து இந்த பூமியை வந்து சுத்தமா விட்டு கொடுத்துட்டு போகும். எப்படி அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய காற்று ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் வந்து 21,600 சுவாசம் சுவாசிக்கிறான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம ஒரு நாளைக்கு எடுக்கிற மூச்சு 21,600 மூச்சு ஒரு மனிதன் சுவாசிக்கிறான். ஆனா இதே சுவாசம் 40 வருஷத்துக்கு முந்தி ஒரு மனிதன் சுவாசிச்ச காற்றை இன்று மனிதன் 6 பேர் சுவாசிக்கிறான். அந்த அளவுக்கு காற்றினுடைய தன்மை குறைஞ்சு போச்சு, ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிருச்சு, மண்ணினுடைய நிலம் குறைஞ்சு போச்சு, மண்ணினுடைய வீரியம். ஒரு 40 வருஷத்துக்கு அந்த கீரையில் இருக்கக்கூடிய சக்தி 35% குறைஞ்சு போச்சு, ஒரு கீரையினுடைய சத்து. அப்ப அந்த சக்தி குறையுது அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, இந்த பூமியை வந்து நம்ம எவ்வளவு சுத்தமா வச்சு அடுத்த ஜெனரேஷன் கொடுத்துட்டு போறோமோ அதுதான் நம்ம வாழ்நாள செய்யக்கூடிய பெரிய பாக்கியம், பெரிய புண்ணியம். இது மட்டும் அல்லாமல் நம்ம முன்னோர்கள் சொல்ல
சொல்லக்கூடிய வாக்கு மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க. இது எல்லா பழமொழியும் நீங்க பார்த்திருப்பீங்க. மாதா பிதா குரு தெய்வம். தகப்பன் யாருன்னு மாதா காட்டுவா, தாய் தான் தகப்பனை காட்ட முடியும். இவர் தான் உன் தகப்பன் அப்படின்னு சொல்லி. அதே ஒரு தகப்பன் ஒரு மிகச்சிறந்த தகப்பன் என்பவன் சரியான குருநாதரை காட்டணும். அந்த சரியான குருநாதர் சரியான தெய்வத்தை காட்டணும். அவங்க மாதா பிதா குரு தெய்வம் வச்சாங்க. ஏன் இந்த விஷயத்தெல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு குழந்தை 6 வயது வரைக்கும் என்ன தவறு செய்தாலும் அவன் தாய் தகப்பன் தான் சேரும். அப்பதான் பாருங்க, 6 வயசுக்கு மேலதான் ஒரு குழந்தைக்கு பால் பல்லு கீழே விழுகும். இந்த பல்லு விழுகிற வரைக்கும் அந்த குழந்தை எந்த தவறு செய்தாலும் அந்த தவறு ஒரு தாய் தகப்பனை தான் சேரும். அந்த 6 வயசுக்கு அடுத்தது 11 வயது வரைக்கும் தகப்பனை சாரும். 6 வயது வரைக்கும் தாயை சேரும், 11 வயது வரைக்கும் தகப்பனை சேரும். ஒரு உதாரணத்துக்கு என்ன குழந்தை போய் பாவம் பண்ண போகுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க உட்கார்ந்து இடத்துல ஒரு சக்கரை விழுதுங்கிற போது அந்த சக்கரை எடுக்க ஒரு எறும்பு வரும். அந்த எறும்புடைய வழி அந்த குழந்தைக்கு தெரியாது, அறிவும் இருக்காது. அந்த குழந்தை அந்த எறும்பை நசுக்கிச்சு அப்படின்னா அந்த பழம் தாயை சேரும். அப்போ நம்ம பிறக்கிறது இந்த உலகத்தில் பாக்கியம் புண்ணியம் செய்வதற்கு தான். ஐயா சொல்றது போல காலையில் எழுந்திருக்கும் போது தர்மசங்கரை எழுந்திருக்குன்னு சொன்னார் இல்லையா, அதுக்கான விஷயத்தை சொல்லுவேன். அப்போ நீங்க உட்கார்ந்து பேசும்போது ஒரு செடியை நிலத்தில் வரக்கூடிய ஒரு செடியை நீங்க சும்மா விட்டுட்டா கிள்ளி போட்டாலும் அது ஒரு உயிரினம் தான். அது அந்த குழந்தைக்கு தெரியாது, அந்த தகப்பன் சொல்லித்தரணும். ஒரு குழந்தைக்கு இது பாவம் அப்படின்னு சொல்லித்தரணும். 11 வயசு வரைக்கும் இந்த தாய் தகப்பனை சேரும். 11 வயதுல இருந்து 21 வயது வரைக்கும் செய்யக்கூடிய தவறு அனைத்தும் ஒரு குருநாதரை சேரும். அதுதான் நம்ம முன்னோர் மாதா பிதா குரு தெய்வம் வச்சிருக்காங்க. இன்னைக்கு முன்னாடி எல்லாரும் முன்னாடியும் தண்ணி இருக்கு இல்லைங்களா? இந்த தண்ணி எப்ப குடிக்கணும்னு தெரியுமா? என்ன சொல்லலாம் தெரிஞ்சா, தாய் எடுத்தா குடிக்கணும் இல்லையா? ஆனா அவன் முன்னோர்கள் எப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா, தண்ணியை குடிக்கிறதுக்கு காணாமல் கோணாமல் கண்டு நீர் குடின்னு சொல்லுவாங்க, நீர் அருந்துன்னு சொல்லுவாங்க. அது என்ன காணாமல் கோணாமல் கண்டு நீர் அருது அப்படின்னா, காணாமல் சூரிய உதயத்திற்கு முன்னாடி ஒரு மனிதன் எழுந்திருச்சு 5 அஞ்சலுக்குள்ள ஒரு டம்ளர் உடம்புக்கு தேவையான வெப்பத்துக்கு தகுந்த ஒரு டம்ளர் தண்ணி தேவைப்படும், அந்த தண்ணியை குடிக்கணுங்கிறாங்க. கோணாமல் தன்னுடைய நிழல் எப்பொழுது சூரியன்ல இருந்து மாறுபடாமல் நீரா நிற்குதோ கோணாமல் அந்த இடத்துல ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறாங்க. கண்டு சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கு பிறகு கண்டு நீர் குடிக்கிறாங்க. நீங்க முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு தண்ணியை கூட நம்ம முன்னோர் மிகச்சிறிய பகுத்து வச்சிருக்காங்க, எப்போ எப்படி குடிக்கணும். அப்படி நீங்க இருக்க ஜெனரேஷன் அடுத்து 2050 உலகம் எப்படி இருக்கும், 2070 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விட 1950 உலகம் எப்படி இருந்துச்சு, 1900 எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கொஞ்சம் பேக் போய் பார்க்கணும். எல்லாமே டிஜிட்டல் வேர்ல்ட்ல அடுத்தடுத்து போய்கிட்டு இருக்கிறோம். அவங்க அழிவுகள் நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஐயா சொல்ற 120 வருஷம் மனிதன் வாழ்ந்தான், அதுக்கடுத்து 100 வருஷம் வாழ்ந்தான்னு சொன்னாரு. இன்னைக்கு 35 வயசுல கண்ணீர் போஸ்ட் எல்லாருக்கும் பொதுவாக 35 வயசுல கண்ணீர் போஸ்ட் அடிச்சிடறாங்க. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்களின் வாக்கை யாரும் மதிக்கல. மூத்தோர் சொல்லும் நெல்லிக்கனியும் முன்னே கசப்பும் பின்னே இனிக்கும். நம்ம முன்னோர்கள் சொல்றத உங்க குழந்தைகள் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தா அதை ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க தேட ஆரம்பிச்சா மட்டும்தான் நம்ம அடுத்த ஜெனரேஷன் சிறப்பா வளர்த்த முடியும். சரிங்களா? இங்கிலீஷ் பிரபாயா ஒரு பெரிய நல்ல விஷயம் செய்யறாரு. என்ன அப்படின்னா, கல்விங்கிறது ஒரு ஆன்மாவுக்கு ஒரு மனிதனுக்கு கண்ணு கொடுக்கிறதுக்கு சமம். கண்ணுங்கிறது ஒரு மனிதன் உடம்பில் எவ்வளவு முக்கியமோ அது போல கல்விங்கிறது ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு செயல். நம்ம அடுத்த கட்டத்தில் நகர்த்து வெறும் இந்த டிஜிட்டல் உலகத்துக்கு தகுந்த இந்த புத்தகங்களை படிக்கிறது மட்டுமல்ல, ஞானத்துக்கும் சேர்ந்துதான். அதனால இந்துல இருக்கக்கூடிய சரஸ்வதி தாய் பாத்தீங்கன்னாக்கா இன்னும் கையில வீணையும் கையில ஏடம் வச்சிருப்பாங்க. இன்னும் பல கோடி வருஷம் நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு அதைத்தான் ஞானத்தை தான் படிப்புன்னு சொல்றாங்க. ஆனா இந்த உலகத்தில் நம்ம ஒருவர் பாஷை மூலமாக நம்முடைய எண்ணங்கள் மூலமாக பணத்தின் மூலமாக பரிமாற்றிக் கொள்வதற்கு தான் இந்த படிப்பு. அப்படியேப்பட்ட இந்த உலகத்தில் வாழ்வதற்கு படிப்பை ஐயா எனக்கு தெரிஞ்சு பல ஆயிரம் மக்கள் ஏழை எளிய மக்களை மலைவாழ் மக்களை சிறப்பா படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. என்னுடைய ஒரு குணம் என்ன அப்படின்னா, நான் 100 ரூபாய் சம்பாதிச்சேன்னா 7 ரூபாய் தர்மத்துக்கு எடுத்து வச்சுருவேன். இதனுடைய குணம் என்னுடைய 16 வயசுல நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு அப்படி செஞ்சுட்டு கூடியல ஒரு 2 ஆண்டுக்கு மாதிரி ஒரு 1 லட்சம் ரூபாய் சேர்ந்துச்சு. ஐயா படிப்பு செலவுக்கான 1 லட்சம் கொடுத்தேன். என் காசு அல்ல, நான் சம்பாதிக்கிறது எடுத்து வச்ச காசு. ஏன் அப்படின்னா, நம்ம குழந்தைங்க கூட பாருங்க, ஒரு வாழைப்பழம் கொடுத்தா அந்த காலத்துல வாழைப்பழம் எப்படி குழந்தை சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எப்படி ஒரு வாழைப்பழத்தை கொடுத்தா பிட்டு சாப்பிடணும் ஒரு குழந்தை. ஏன் திடீர்னு அந்த இடத்துல இன்னொரு குழந்தை வருது அப்படின்னா கடிச்சு சாப்பிட்டாச்சுன்னா திருப்பி கொடுக்க முடியாது. அப்போ ஒரு வாழைப்பழம் சாப்பிடறத கூட நம்ம முன்னோர் பிட்டு பகிர்ந்து கொடுத்துருக்காங்க. அதனால ரண பிச்சைக்கார வருவாங்க வீட்டுல. அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
சாதம் சாப்பிடும் பொழுது கூட சாதத்துக்கு முன்னாடி முழுசா குழம்பு ஊத்தி பிணைய மாட்டாங்க யாரும். ஒரு ஓரமா குழம்பு ஊத்தி பிணைஞ்சு தேவையான தான் கழிவாங்க. அந்த நேரத்தில் யாராச்சும் விருந்தினர் வந்துட்டா இல்லைன்னு சொல்லக்கூடாது, அதை பகிரணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்துல உங்களுக்கு நிறைய பழக்கத்தை வச்சிருக்காங்க. அது போல ஐயா வந்து அந்த எனக்கு இல்ல, என்னோட பணம் இல்ல, நான் சேர்த்து வச்ச பணத்தை படிப்புக்காக வேண்டி கொடுத்தேன். இது எதுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நம்ம பேக்கெட் ஒரு 10 ரூபா இருக்குன்னா என்னைக்குமே பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தனக்கு மிஞ்சியதுதான் தானம் பாருங்க. உங்களுக்கு என்னைக்கு மிஞ்சு சொல்லுங்க பாருங்க, யோசிச்சு பாருங்க. யாராவது சொல்ல முடியுமா? தனக்கு மிஞ்சியது தானம். கேள்விப்பட்டிருக்கீங்க? பணம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 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 என்னைக்கு நம்ம மிஞ்சோம்? 3 தலைமுறைகளும் மிஞ்சாது. சாகும் போது கூட என் பேரனுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும், என் பேட்டிக்கு ஒரு 10 ஒரு 100 பொண்ணு சவரன் கொடுத்த கல்யாணம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சாகிற வரைக்கும் மனிதன் வந்து தனக்கு மிஞ்சும் நினைச்சாலும் மிஞ்சவே மிஞ்சாது. அதை என்ன சொல்றாங்க, ஒரு 10 பேர் இருக்கக்கூடிய கூட்டு குடும்பத்துல ஒரு சமையல் செய்யறாங்க அப்படின்னா அந்த சமையல எல்லாருக்கும் பரிமாறிட்டு அந்த செய்யக்கூடிய தாய் வந்து தனக்கு கடைசியா மிச்சம் வச்சிருக்கும். அந்த நேரத்துல குழம்பு ஊத்தி பிணைஞ்சு சாப்பிடும் போது ஒரு குழந்தை வரும், அம்மா எனக்கு பசிக்குதுமான்னு. அப்ப தனக்குன்னு எடுத்து ஊட்டும். அது போல உங்களுக்கு மிச்சம் வச்சிருந்தவங்க இல்லாத எடுத்து கொடுன்னு சொல்றதுதான் தனக்கு மிஞ்சி இது தானம் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்களே தவிர தன்னோட நமக்கு நிறைவான சொல்றது இல்லை. அது போல நம்ம பேக்கெட்ல ஒரு 10 ரூபா வச்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு மிஞ்சுமானா மிஞ்சாது. யாரோ ஒருத்தர் பசி வந்து கேட்கும் போது எடுத்து கொடுக்கறதுக்கு சில இல்லாமல் போயிடும். அதனால எல்லோருமே முடிந்தவரை இது வந்து நான் கடைபிடிக்கிறோம்னா சும்மா கிடையாது, விவசாயிகள் கடைபிடிச்சிட்டு இதை இஸ்லாத்துல கடைபிடிச்சாங்க. தன்னுடைய வாழ்நாள்ல சம்பாதிக்கிறதுல நான் 7 பங்கு எடுத்து வைக்கிறேன், வசதியா இருக்கும் 10 பங்கு எடுத்து வைப்பாங்க, 5 பங்கு எடுத்து வைப்பாங்க, 3 பங்கு எடுத்து வைப்பாங்க. அப்படி எந்த நேரத்திலையும் யாரும் தானம் தர்மம்னு கேட்டா இல்லைன்னு சொல்லாம கொடுக்கறதுக்கோசம் இந்த விஷயத்தை நான் சிறு வயசுல படிச்சு நான் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் வந்து ஐயாக்கு செஞ்சோம். அது போல நீங்களும் உங்களால் முடிந்தவரை நான் எல்லாருக்கும் சொல்றது ஒரே ஒரு விஷயமா, கண்ணுக்கு தெரியும் பணத்தை சம்பாதிப்பதற்கு கண்ணுக்கு தெரியாத பாவத்தை சம்பாதிக்க வேண்டாம். ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன் அப்படின்னாக்கா, நீ நல்லா திங்க் பண்ணி பார்த்துக்கலாம். எந்த வீட்டுல எல்லாம் பாவத்தை சேர்த்து ஒரு வீட்டை கட்டி அதை வந்து நம்ம சொத்து சொந்தா வாழ்றாங்க அப்படின்னா அந்த வீட்டுல யாராச்சும் ஒரு முடவரா இருப்பாங்க. நல்லா திங்க் பண்ணி உங்களுக்கு யாராவது யோசனை திங்க் பண்ணி பார்த்துக்கலாம். அப்ப என்னன்னா வாழ்நாளை இருளா கிடக்கும். அதனால நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம், நோய் இல்லாம ஒரு குழந்தை நீங்கள் பெற்றெடுப்பதே சால சிறந்தது. இந்த இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல ஆர்டிசம் குழந்தை அதிகமா உருவாக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, இன்னைக்கு மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு இல்ல. என்ன விழிப்புணர்வு இல்ல? இன்னைக்கு டெக்னாலஜி உலகத்துல எந்த மூலையில ஒருத்தர் பேச முடியும், பணத்தை டிரான்ஸ்பர் பண்ண முடியும், என்ன நினைச்சு டிஜிட்டல் வேலை செய்யறாங்க. ஆனா மனிதன் வாழக்கூடிய விஷயத்தை யாருக்கு போர் அடிக்கிறாங்க பேசுறது? பேசலாமா? அப்ப மனிதன் வந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய செயல் என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு யாருமே யோசிக்கிறதே கிடையாது. நல்லா திங்க் பண்ணி பாத்தீங்களா? ஐயா காவல்துறை இருக்காரு, ஒரு ஸ்டேஷனுக்குள்ள ஏறினா கூட யுவர் ஸ்மார்ட் ஸ்டிக்கர் ஒட்டிருப்பாங்க. ஏன்? தொப்பை இருந்தா ஓட முடியாது, ஒருத்தர் ஆத்திரவசம் எந்திரிக்க முடியாது, காவல்துறை அதிகம் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட அந்த விஷயத்த வச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு மக்கள் வந்து என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, தன்னுடைய சோம்பலம், பெண்களுக்கு ஒரு பெண்கள் பெண்களுக்கு சில விஷயம் சொல்றேன். இன்னைக்கு பெண்கள் வந்து நான் சொல்றதுதான் நினைக்கிறேன்னா, அடுப்பு கீழே இருந்துச்சு அந்த காலத்துல, பெண்கள் சமைக்கிற அடுப்பு கீழே இருந்துச்சு, இடுப்பு சிறுசா இருந்துச்சு பெண்களுக்கு. இன்னைக்கு அடுப்பு மேல வந்துச்சு, இடுப்பு பெருசாயிருச்சு. இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஏன் அப்படின்னா நினைச்ச நேரத்தில் திரும்பினா இந்த பக்கம் வாஷிங் மிஷின், இந்த பக்கம் ஃப்ரிட்ஜ், இந்த பக்கம் மிக்சி, மாசு தொடக்கிறது யாரும் குடிஞ்சிருந்து வேலை செய்ய யாருமே தயாரா இல்ல. அதான் இன்னைக்கு நான் வருத்தத்துக்கு தான் சொல்றேன் இந்த வார்த்தையை. ஏன்னா இன்னைக்கு பெண்கள் வந்து 20 வயசாயும் வயசுக்கு வராம இருக்கவங்களும் இருக்கிறாங்க, 8 வயசுல வயசுக்கு வர பெண்களும் இருக்கிறாங்க. ஏன் இந்த அவநிலை அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஃபாஸ்டான வாழ்க்கையில தாயும் தகப்பும் சேர்ந்து ஒரு வயசுக்கு வந்த ஒரு இளம் வயசுக்கு உள்ள பெண்ணை எப்படி வளர்த்துக்கிறவே வளர்த்துறாங்க. ஒரே சிறு உதாரணம் சொல்றேன். உங்க ஊர்ல யாருக்கு உங்க எதிரிக்கு இருந்தாலும் இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுங்க. பேசலாமா? சொல்லிக் கொடுங்க. என்ன அப்படின்னாக்கா, இல்ல நிறைய பேர் இருக்கிறாங்க, என் மைக் எடுத்து பேசிட்டே இருப்பேன், போர் அடிக்கல இல்லையா? ரைட். உங்க வீட்டுல கூட எல்லா பெண்கள் வயசுக்கு வரக்கூடிய பெண்கள் நான் ஒரு விஷயம் சொல்றேன். உங்க வீட்டு எதிராளிகளா இருந்தாலும் நீங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய யார் எதிரியா இருந்தாலும் அந்த விஷயத்த சொல்லுங்க, பெரும் பாக்கியமா வரும். என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற பெண்கள் வந்து 13 வயசுல இருந்து 16 வயசுக்குள்ள உதிரம் வரணும் ஒரு பெண் குழந்தை அப்படின்னா. அதுக்கு முன்னாடி 8 வயசு வருது அப்படின்னாக்கா இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவு முறையும் உங்களுடைய வாழ்வியல் முறையும் சரியில்லைன்னு அர்த்தம். அப்ப ஒரு 13 வயசுல ஒரு குழந்தை வயசுக்கு வருது
ருதுவாகுது அப்படின்னா அந்த குழந்தைய தயவு செய்து வீட்டுல தட்டி கட்டி 11 நாள் அல்லது 21 நாள் உட்கார வைப்பாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு வரைக்கும் இந்த பழக்கம் எல்லாருடைய இல்லத்திலும் இருந்த ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க திங்க் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சிறு விஷயம். ஒரு குழந்தை பிறந்து, ஒரு பெண் குழந்தை பிறந்து ருதுவாகி திருமணமாகி இந்த அடுத்த அந்த குழந்தை ஒரு சிசுவை சுமைக்கிற கர்ப்பப்பையில எப்போ அந்த பலம் வருதோ வந்து அந்த குழந்தை பிறக்கும் பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஆபரேஷன் தான் குழந்தை எடுக்கிறாங்க. ஒவ்வொருத்துமே ஏருக்கு மாறவே இன்னைக்கு உலகம் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ இந்த ஆபரேஷன் பண்ணி ஒரு குழந்தை எடுக்கிறாங்க அப்படின்னா ஏன் எதுக்கு எடுக்கிறாங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். அந்த 21 நாள் அந்த குழந்தைய பாதுகாப்பா யாரும் வைக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா அந்த 21 நாள்ல இருத்தல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆற்றல் அந்த உடம்புல வரும். அது வந்தா என்ன நடக்கும் அப்படின்னா சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த இலியாக் போன் சொல்லக்கூடிய விரிஞ்சி தானா கொடுக்கக்கூடிய ஆற்றல் எப்ப கிடைக்கும்னா அந்த வயசுக்கு வந்து 21 நாள் இருத்தல் சொல்லக்கூடிய எந்த செயலும் செய்யாம உட்கார வைக்கும் போது அந்த குழந்தைக்கு ஆற்றல் கிடைக்கும். அவங்க எப்படிப்பட்ட படிப்பா இருந்தாலும் அந்த நேரத்தில் எக்ஸாம் இருக்கு அது இருக்கு சொல்லி அந்த குழந்தைங்க கலைச்சாதீங்க. ஃபியூச்சர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சரிங்களா? நான் நிறைவு பண்ணிக்கிறேன். ஒரு சிறு விஷயம் தான், நாம் செய்யக்கூடிய தர்மம் புண்ணியம் செய்வதற்கும் புண்ணியம் செய்வதற்கும் என்னுடைய வார்த்தை எல்லாத்துலையும் இருக்கும். நீங்க செய்யக்கூடிய கண்ணுக்கு தெரியாம செய்யக்கூடிய தர்மம் புண்ணியம் இது அத்தனையும் தங்களுடைய தலைமுறையை சேரும் என்பது திண்ணம். அதனால உங்களால் முடிந்த உதவிகளை இங்கிலீஷ் ரூபாய்க்கு வந்து ஏன்னா நம்மளால எல்லாருக்கும் நமக்கு செய்ய முடியாது. தங்களால் முடிந்த இயன்ற உங்களால என்ன முடியுமோ ஒரு ரூபாவோ என்ன முடியுமோ அவருடைய அந்த பொதுமக்களுக்கு செய்யக்கூடிய அந்த சேவையில நீங்களும் பங்கிட்டு பயன்பெறணும். அதிக நன்றி விரும்பி கேட்கிறேன். நன்றி.